தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்த திமுக மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. ஒரு சிறந்த முதல்வரை அவரோட தொகுதியிலே தோற்கடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான பரிசை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மக்கள் அனுபவிப்பாங்க. அதை நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். ஸோ இப்போ மிகப்பெரும் கட்சியாக இருக்கிற தாவேக்காவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கணும். இவங்க போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட அந்த எத்தனை பேர் எம்எல்ஏக்கள் அதை கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆளுநர் 118 எம்எல்ஏக்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சட்டப்படி அந்த மாதிரி இல்லை, ஃப்ளோர் டெஸ்ட்டில் தான் அதை நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஆளுநர் அவரோட தனிப்பட்ட இந்த ஒரு அதிகாரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் சட்ட நுணுக்கங்கள்லாம் இருக்குது. இதுக்கு நடுவில் காங்கிரஸ் போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டதுனால திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றதுனால அவர் முதல்வராக போகிறாரு, திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி நேற்று நைட்லேருந்து பரவிட்டுருக்கு. கொஞ்சம் கூட அடிப்படை ஆதாரமற்ற ஒரு செய்தியாக தான் இருக்குது. அதாவது மீடியாக்கள் தங்களோட டிஆர்பி ரேட்டிங்காக என்ன வேணாலும் கண்டதையும் ஒரு கக்கிறது அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட செயல்பாடு இருக்குது. ஸோ நேஷ்னல் மீடியாக்கள்லேருந்து லோக்கல் மீடியாக்கள் வரைக்கும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாதான். ஸோ ஒரு அடிப்படை புரிதலற்ற ஒரு வாதத்தை அவங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுகவோட முக்கிய எதிரி அதிமுகவோட முக்கிய எதிரி திமுக. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காகவே ஒரு 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 தீய சக்தி தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. அந்த தீய சக்தி இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க கட்சியில் தான் அந்த ஒரு தீய சக்தி இருக்குது. அதான் நரேட்டிவ் செட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போவே ஏடிஎம்கேவும் அஃபிஷியலாக அவங்களோட ட்விட்டர் பேஜில் சொல்லிட்டாங்க. அதே போல் திமுக தலைவர் ஸ்டாலினும் சொல்லிட்டாரு, நாங்கள் 6 மாதம் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். இதுதான் இப்போ உள்ள நிலைமை. இவங்க தங்களோட கொள்கை எதிரியான பாஜகவை கண்டித்து அறிக்கை விட முடியலை, ஆளுநரை எதிர்த்து பேச முடியலை. நாங்கள் தான் கூடுதலாக வின் பண்ணியிருக்கோம், எங்களை தான் நீங்கள் அழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பழுத்த அரசியல் மாதிரி எங்கள் செங்கோட்டையன் இருக்கார், அவர் கூட அறிக்கை விடலாமே. அதையெல்லாம் பண்ணாமல் திமுக மேலே பழி போடுறது தான் இப்போவும் செஞ்சிட்ருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடியும் திமுக மேலே பழி, தேர்தலுக்கு அப்புறமும் திமுக மேலே பழி. திமுகவை விட்டால் இவங்களுக்கு வேறு அரசியல் பண்ணுறதுக்கு வேறு வாய்ப்பு இல்லையா? கொள்கை எதிரியை பற்றி பேசுங்கப்பா, பிஜேபியை பற்றி பேசுங்க, உங்களை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிற இப்போ கான்வாயை கூட வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி வருது. அதை பற்றிலாம் கொஞ்சம் கோவப்பட்டு பேசுங்க. அப்போ தான் அரசியல்ன்றது செய்ய முடியும் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.